ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TM REPAIR. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வண்டியில் வந்து ஒரு சென்சர் பிரச்சனை வந்தால் சென்சர் வந்து முதல்ல செக் பண்ணுறோம். சென்சர் வந்து பிரச்சனை இருந்தால் சென்சர் வந்து நம்ம ரெடி பண்ணிடுறோம். கரெக்டாக ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருன்னு சொல்லுங்கள். பட் இருந்தாலும் கூட இப்போ இந்த சென்சர்லாம் முடிஞ்சுது. பட் இருந்தாலும் கூட நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அப்படின்னா இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா TPS இன்ஸ்டாலேஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து வண்டியில் பிரச்சனை சால்வ் பண்ணுவோம். பட் அதனாலே வந்து ஒரு ரீசெட் வந்து பண்ணணும். நான் ரீசெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்ணு இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்ணு இப்படியே நம்ம திறந்து இப்படி வச்சுனே இருந்தோம், என்ன மயக்க அடிச்சு கீழே வந்துடும். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணை வந்து சிமெண்ட்றோம். இப்படி சிமெண்ட் போது என்ன ஆகுது, நம்மளுடைய பிரெயின் வந்து ரீசெட் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த வண்டிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரீசெட் ஒரு பட்டன் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்படி சொல்லிட்டு அந்த ரீசெட் அப்படி பண்ணுறது அப்படி பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த ரீசெட் அப்படின்னாக்கா எல்லா சென்சர் போகும்போது பண்ணணுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அப்படி கிடையாது. 2 சென்சர் பண்ணும்போது கம்பல்சரி நம்ம பண்ணணும். ஒன்று எப்போன்னு பார்த்தீங்கன்னா ECM. சரி, இந்த ECM வந்து நம்ம கழட்டி இந்த இது ECM இதை வந்து நம்ம கழட்டும் போதோ இல்லை கழட்டி ஃபிட் பண்ணும்போதோ இல்லை வந்து எதுக்காவது நம்ம ஒயரை கழட்டி ஃபிட் பண்ணாலும் கூட நம்ம வந்து இது வந்து அப்போ வந்து TPS இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சென்சர் யூனிட். இந்த சென்சர் யூனிட் மாற்றும் போது நம்ம வந்து கம்பல்சரி பண்ணணும். அந்த பக்கம் ஓகே. இப்போ சென்சர் யூனிட் பண்ணணும். அப்போ சென்சர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா 3 சென்சர் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா மேப் சென்சர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா IIT சென்சர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா TPS சென்சர். அப்படின்னா இந்த 3 சென்சர் எந்த சென்சர் பிரச்சனை ஆனாலும் கூட நம்ம என்ன பண்றோம்னா, சென்சரை வந்து நம்ம வந்து வெளியே கழட்டிட்டீங்கன்னா சென்சர் வந்து ரீப்ளேஸ் பண்ணீங்களோ இல்லை சென்சர் வந்து வெளியே எடுத்தீங்களோ இல்லை throttle பாடி வந்து கழட்டி க்ளீன் பண்ணீங்களோ, இந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து TPS இன்ஸ்டாலேஷன்ஸ் கம்பல்சரி பண்ணணும். அதே மாதிரி ECM வந்து நீங்க வந்து வேற ECM போட்டாலோ இல்ல வந்து நீங்க ECM வந்து நீங்க செக் பண்ணும்போது ஒயர் எடுத்துட்டு திருப்பி போட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் டைம்ல வந்து கம்பல்சரி TPS இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணும். அந்த TPS இன்ஸ்டாலேஷன் பண்றது எப்படின்றத பத்தி நம்ம பார்க்க வரோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வண்டிக்குள்ள வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லா MIL லைட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, வண்டி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும். அப்படின்னா வண்டிக்குள்ள வந்து MIL லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகக்கூடாது. அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்றது காட்டணும். அது எப்படி கன்ஃபார்ம் பண்றதுனா இப்படிதான், இந்த வண்டிக்குள்ள வந்து பிரச்சனை இருக்கா இல்லைன்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணா, கீ ஆன் பண்றோம், இந்த லைட் வருது, என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து வண்டிக்குள்ள வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. கரெக்ட் இல்லைங்களா? ஓகே, இன்னொரு டைம் கூட காட்டுறேன் பாருங்க. இப்படி வந்து அப்படி வந்து ஆஃப் ஆகிடும். ஆயிடுச்சுனாக்கா வண்டிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு என்ஜின் தான் பிரச்சனை. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, முக்கியமான ஒரு விஷயம்னாக்கா, இப்போ வந்து நம்ம வந்து TPS இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். பட் TPS இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா, என்ன ரொம்ப பேச தேவையில்லை, இந்த டூல். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்டர், SCS கனெக்டர் தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பர் ஒயர், ஒரு ஒயர் பீஸ் ஒன்று தேவை. சரிங்களா? ஓகே, இது நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த DLC கப்ளர் அப்படின்னா இந்த டாட்டர் லிங்க் கனெக்டர் இருக்கு இல்லையா, இங்க வந்து இதை வந்து நீங்க போடணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா, இந்த டைம்ல வந்து கீ வந்து கம்பல்சரி ஆஃப்ல இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, இங்க கீழே வந்து EOT சென்சருடைய வயரை வந்து நம்ம எடுக்கணும். தெரியுதுங்களா? இந்த EOT வயரையும் நம்ம வந்து கிளீனா வந்து EOT சென்சருடைய வயரை வந்து நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு இந்த வயர் பீஸ் இருக்கு இல்லையா, பாருங்க, இப்படி வந்துடும். அப்படின்னா 2 வயரை கனெக்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா லூப் பண்ணிடுங்க. ரெண்டுமே பத்தி லூப் பண்ணணும். அப்புறம் ரெண்டுமே கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீ வந்து இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்குள்ள எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, MIL வந்து எதுவும் பிளிங்க் ஆகக்கூடாது. MIL எல்லாம் ஃபுல் கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு பின்னாடி தான் இது வந்து பண்ணணும் ஃபைனலா. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப என்ன பண்ணணும், அடுத்து நம்ம பண்ணணும், கீ வந்து ஆஃப்ல இருக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கப்ளர் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணிருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து EOT சென்சருடைய வயர் வந்து கழட்டி இருக்கணும். கழட்டிட்டு இது வந்து கனெக்ட் பண்ணிருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன காட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து கீ ஆன் பண்ணோம். கீ ஆன் பண்ணோடனே வித்தின் 10 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த வயரை வந்து எடுத்துணும். அவ்வளவுதான், வேற இன்னும் பண்றது தேவையில்லை. என்ன பண்ணோம், கீ ஆன் பண்ணோடனே வித்தின் 10 செகண்ட்ஸ்க்குள்ள இது வந்து நம்ம எடுத்துடணும். இது எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த லைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த MIL லைட்ஸ் இருக்கு இல்லையா, பிளிங்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்படி பிளிங்க் ஆச்சுன்னா வண்டிக்குள்ள வந்து பிரச்சனை இருக்குன்ற அர்த்தம். ஒரு பிளிங்க் ஆகல, கண்டினியூ இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து இந்த பண்ணது வந்து திருப்பி மறுபடியும் ஒரு டைம் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ பண்ணலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க பாத்துக்கோங்க, கீயை வந்து ஆன் பண்ண போறேன். இது வயர் எடுத்துட்டு போறேன். இங்க பாருங்க, கிட்ட தெரியுதுங்களா, பிளிங்க் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி லைட் ஆப் பண்ணு, லைட் ஆப் தெரியுதுங்களா, கிளியர் தெரியுதா?
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஒரு வந்து நமக்கு வந்து லைட் வந்து க்ளீனாக வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு கரெக்டுங்களா. இப்போ லைட் வந்து பிளிங்க் ஆகுதுன்னா இப்போ நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, கீயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே இந்த இதை வந்து கப்ளர் வந்து எடுத்துணும் சரிங்களா. எடுத்துட்டு முக்கியமான விஷயம் என்ன முக்கியமான விஷயம், திருப்பி மறுபடியும் வந்து கீ ஆன் பண்ண என்ன பண்றோம்னா இஓடி சென்சர் ஒயரை கனெக்ட் பண்ண பின்னாடி தான் நம்ம அடுத்து தான் நம்ம கீ ஆன் பண்ணணும் சரிங்களா. ஓகே பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து ரீசெக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஐ லைட்ஸ் எதெல்லாம் இருக்கா இல்லைன்றது ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் அதோட டிபிஎஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ். ஏன்னா வந்து இது வந்து அவ்வளோ ஈஸி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் பேசிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து ஹோண்டா வண்டியில் எந்த வண்டி வந்தாலும் இது மாதிரி வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். நன்றி, வணக்கம்.